Hello, welcome to my channel. And in the video நான் என்ன பார்க்க போறேன்னா how to tune a computer just by its IP address remotely. அது ரிமோட்டா எப்படி வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு IP address bit of information வச்சு மொத்த கம்ப்யூட்டர் ஹேக் பண்ண முடியும் அப்படின்னு பார்க்க போறோம். அதுக்கு நம்ம வந்து யூஸ் பண்ண போற டூல் Metasploit and Nmap and அதுக்கு முன்னாடி I will say what is SMB vulnerability. Actually it is a vulnerability for file sharing. One used in the Windows computer is basically a protocol which is used common in the Windows as well as other operating system, but there is a exploit and there is a weakness in this protocol which compromises the system and it allows the hacker to remote code execution. Today நம்ம வந்து அது அந்த ஒரு வீக்னஸ் வச்சு தான் வந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண போகிறோம். ஓகே, ஜஸ்ட் Nmap யூஸ் பண்ணி ஆக்சுவலி வாட் இஸ் Nmapனா இட் இஸ் அ டூல். ஆக்சுவலாக இதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா to network mapping tool used to collect information எந்த அந்த போர்ட்டில் எந்த சர்வீஸில் வந்து ரன் ஆகுது அப்படின்னு டெஸ்ட் பண்ணுறதுக்கு தான். இப்போ வந்து இப்போ ஜஸ்ட் ஓப்பன் யுவர் victim machine and victim machine and I forgot to tell this video is only for education purposes. Don't use it for misuse, don't use for illegal purposes and we will not be responsible for it. ஓகே, அந்த அதாவது ஐபி அட்ரஸ் வந்து பார்த்துக்கோங்க. IPv4 அட்ரஸ். அந்த ஐபி அட்ரஸை வச்சு தான் நம்ம வந்து எந்த ஒரு ட்ரோஜனுமே இன்செக்ட் பண்ண மாட்டோம். அதாவது எதுவுமே பண்ணாமல் ரிமோட்டாக ஹேக் பண்ண போகிறோம். ஒரே ஒரு எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணி மொத்த கம்ப்யூட்டர் ஹேக் பண்ண போகிறோம். சிம்பிளாக Nmap கொடுங்க. Nmap கொடுத்துட்டு அந்த victim IP address 101.5 once நீங்க தண்ட உடனே it will show some port. wait, நீங்க இது ஒழுங்கா இன்னுமே ஒரு deep scan வேணும்னா -pn -SB ஆக்சுவலாக என்ன பண்ணியிருக்கேன்னா இந்த -pn என்ன சொல்ல வருதுன்னா assume that the host is up. assume அதாவது ஆன்லைனில் இருக்கும் அப்படின்னு assume பண்ணிக்கோ. இது SB இந்த ஒரு என்ன சொல்ல வருதுன்னா இது வந்து எந்த வேர்ஷன் எந்தெந்த சர்வீஸ் என்னென்ன வேர்ஷன் யூஸ் பண்ணுதுன்னு ஐ வாண்டட் மென்ஷன் அப்படின்னு சொல்ல வருது. So it will take time because நீங்கள் 2-3 ஆர்குமெண்ட் கொடுத்துருக்கிறதுனால it will take some time. just wait for it. அது வரைக்கும் நம்ம வந்து Metasploit ஓப்பன் பண்ணிடலாம். MSF console -q. இந்த -q என்ன பண்ணுன்னா அதில் வர அந்த பேனர் அனிமேஷன்லாம் ஸ்டாப் பண்ணிடும். டைரெக்டாக நம்ம வந்து கன்சோல்குள்ளே கொண்டு போகும். and this was we security. ஓகே, இது வந்து ஜஸ்ட் வெயிட் ஃபார் மீ. ஓகே, ஒன்ஸ் ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ நம்ம விக்டிம் மெஷின் வந்து விண்டோஸ் அப்படின்னு தெரிய வருது. ஸோ grep கமாண்ட் யூஸ் பண்ணலாம். grep ஸ்கேனர் அண்ட் சர்ச் SMB. ஓகே, அண்ட் இதில் இருக்கிற என்ன கரெக்டானது யூஸ் பண்ணலான்னா 223. ஸோ இந்த ஒரு ஆக்சிலரி ஸ்கேனர் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். லைக் வாட் இஸ் ஆக்சிலரி? நான் ஆக்சுவலி in Metasploit there is a module called auxiliary which is used to brute force and brute force பண்ணுறதுக்கும் தென் ஸ்கேன் பண்ணுறது அந்த வந்து வல்னரபிளாக இல்லையா
இருக்கா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கும் தான் பேசிக்கலி யூஸ் பண்ண போகிறாங்க. சிம்பிளாக சொல்லணும்னா ஆக்சிலரி ஒரு Metasploit module used for brute forcing பர்பஸுக்கும் அந்த ஒரு கம்ப்யூட்டர் சிஸ்டம் வந்து வனரில் இல்லையா இருக்கா அப்படின்னு செக் பண்ணுறதை யூஸ் பண்ணுவாங்க. To gather information we use the auxiliary module. So use 223. ஓகே, இப்போ வந்து ஷோ ஆப்ஷன் கொடுத்துக்கலாம். இப்போ வந்து இங்கே வந்து ஆர் ஹோஸ்ட்டும் மட்டும் தான் கேட்குது இப்போதைக்கு. ஸோ செட் கமெண்ட் யூஸ் பண்ணி ஆர் ஹோஸ்ட் just be careful because MSF console is case sensitive. So capital small எல்லாம் பார்த்து கொடுத்துக்கோங்க. and victim ஓட IP address and set threads. ஆக்சுவலாக இது வந்து நெசசரி கிடையாது, பட் இருந்தாலும் தந்துக்கிறேன். ஏன்னா it's speed up the process. ஸோ இது ஆக்சுவலாக வந்து ஒரு தட்டியும் பொறுமையாக அது ஸ்கேன் பண்ணிட்டுருக்க முடியாது. ஒரே டைமில் 5 ரெக்வஸ்ட் அனுப்பிச்சு அதை ஈஸியாக வந்து அந்த ஃபாஸ்ட்டாக ஃபினிஷ் பண்ணுறதுக்கு தான் நான் வந்து த்ரெட்ஸ் ஃபைன்ஸ் செட் பண்ணுறேன். ஸோ வந்து இது ஃபைனாக தன அவசியம் கிடையாது இப்போதைக்கு. இட்ஸ் ஓகே. ஸோ ரன் கொடுங்க. ஸோ ஹோஸ்ட் இஸ் லைக்லி vulnerable. ஸோ இதில் என்ன தெரியுதுன்னா இந்த Windows 7 OS which is vulnerable தெரிய வருது. and it's 64-bit to ஓகே. அந்த பேக் கமெண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். பேக் கமெண்ட் யூஸ் பண்ணி நம்ம வந்து வெளில வந்துடலாம். அண்டு யூஸ் ஃபஸ்ட் சர்ச் பண்ணிக்கலாம். சர்ச் SMB. ஆக்சுவலாக வந்து இப்போதான் வந்து நம்ம பேலோட தேட போகிறோம். சர்ச் ஃபார் அ பேலோட். இந்த பேலோட் கரெக்டாக இருக்கும். 184. எஸ், it would be correct. ஸோ 184. ஸோ நீங்கள் இது ஃபுல்லாக தரணும் அவசியம் இல்லை. நீங்கள் இந்த சீரியல் நம்பரை கொடுத்தாலே யூஸ் கமாண்ட் அதுக்கப்புறம் 184ன்னு கொடுத்தாலே ஒர்க் ஆகும். ஃபார் த பிகினர்ஸ் நான் ஃபுல்லாகவே தந்துக்கிறேன் பிகாஸ் இட் பி ஈஸி. ஸோ யூஸ் கமாண்ட் இதுக்குன்னா அதை யூஸ் பண்ண அப்படின்னு சொல்கிறதுக்காக வெரி சிம்பிள் லாஜிக். எனக்கு டிஃபால்ட்டாக வந்து Windows 64 Metasploit ரிவர்ஸ் TCP. ஆக்சுவலாக இங்கே நீங்கள் எதுவும் சேஞ்ச் பண்ணாதீங்க. இதுக்கு பதிலாக HTTPSஓ இல்லை வேறு ஏதாவது HTTPயோ கொடுக்காதீங்க பிகாஸ் இட்ஸ் நாட் கம்பேட்டபிள் வித் திஸ். ஸோ அதுதான் டிஃபால்ட்டாகவே விட்டுட்டேன். ஸோ வந்து ஷோ ஆப்ஷன் கொடுத்துக்கலாம். ஸோ ஷோ ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டோடனே இங்கே என்ன காட்டுதுன்னா அது நம்ம ஹார் ஹோஸ்ட் செட் பண்ணணும். அது மட்டும் தான் கேட்குது இப்போதைக்கு. பெட்டர். ஸோ வந்து செட் ஹார் ஹோஸ்ட். 168.101.5 and set threads and we can run this exploit and Metasploit open ஆயிடுச்சு. and just wait. okay, done. and வந்து don't mind this error. இது பிரச்சனை இல்லை. நம்ம வந்து ஹேக் பண்ணிட்டோம். நம்ம வந்து மெட்டர்பெட்டருக்கு வந்து உள்ளே போயிட்டோம். தட் மீன்ஸ் வி ஹேக்டு த கம்ப்யூட்டர். இப்போது இந்த ஹெல்ப் நீங்கள் தந்தால் தேர் ஆர் வேரியஸ் கமெண்ட்ஸ். இது வந்து ஃபஸ்ட் இஸ் இன்ஃபோ, அதாவது சிஸ்டமோட இன்ஃபோ வந்து தெரிய வருது. Windows 7 நம்ம ஹேக் பண்ணது. அண்டு ஸ்க்ரீன் ஷேர் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ ஸ்க்ரீன் ஷேர்னு கொடுத்தா இட்ஸ் பேசிக்கலி a command that screen share the victim machine. and okay, and just control C to quit. ஸோ நீங்கள் இதை பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு அப்லோடு இருக்குது, டவுன்லோட் இருக்குது, இந்த மாதிரி எக்கச்சக்கமானது இருக்குது. கேட்
ஸோ நீங்கள் ஏதாவது கேட் எதுக்கு யூஸ் பண்ணணும், ஒவ்வொரு ஃபைலை ரீட் பண்ணுறதுக்கு தான் யூஸ் பண்ணணும். ஸோ தேர் ஆர் வேரியஸ். ஸோ இருக்கிற எல்லாமே வந்து காமிக்குது, இருக்கிற எல்லா ஃபைல்ஸ் எல்லாமே. ஃபார் எக்ஸாம்பிள் ஐ கிரியேட் வெயிட் பண்ணுங்க, நான் ஒரு நியூ டெக்ஸ்ட் ஃபைல் கிரியேட் பண்ணுறேன். லைக் ஒரு டெக்ஸ்ட் டாக்குமெண்ட் கிரியேட் பண்ணுறேன். லைக் ஃப்ளாக் டாட் டிஎக்ஸ்டி அப்படின்னு. ஓகே, இதுக்கு ஏதாவது செட் பண்ணுறேன். ஆக்சுவலாக எதுக்குன்னா லைக் ஸோ வந்து சேவ் பண்ணிட்டேன். இப்போ நீங்கள் வந்து கேட் கமாண்ட் யூஸ் பண்ணலாம். ஆக்சுவலாக ஐ forgot to navigate the folder. அது பண்ணாமல் டைரெக்டாக நான் வந்து ட்ரை பண்ணிட்டேன். பார்த்தீங்களா, இது உள்ளே இருக்க ஃபைல் கண்டென்ட். ஆக்சுவலாக இது இட்ஸ் பிரிண்டிங் இட் அண்ட் தேர் ஆர் வேரியஸ். அண்ட் இது எப்படி வந்து கடைசியில் ஸ்டோர் பண்ணுறது அப்படின்னா, ஜஸ்ட் கிவ் பேக் பிஜி கொடுத்துக்கோங்க. ஸோ இது வந்து செஷன் பேக்ரவுண்டில் ஆகிடும். அதாவது இது வந்து பேக்ரவுண்டில் மினிமைஸ் ஆகிடும். அண்டு யூஸ் திஸ் கமாண்ட் என்னன்னா, ஃபர்ஸ்ட் நீங்கள் செஷன்ஸ் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. உங்களோட ஐடி நம்பர் நோட் பண்ணிக்கோங்க. இது எனக்கு 1. சப்போஸ் நீங்கள் முன்னாடியே வந்து வேறு ஏதாவது விக்டிம் வச்சுருந்தீங்கன்னா, ஒரு மல்டிபிள் விக்டிம் வச்சுருந்தீங்கன்னா உங்கள் ஐடி நம்பர் சேஞ்ச் ஆகும். ஸோ யூஸ் திஸ் கமாண்ட். சாரி, yes, first use this, use exploit. ஸோ வந்து இந்த ஒரு எக்ஸ்ப்ளாய்ட்டை யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் ஐ வில் திஸ் செஷன் ஐடி 1. நம்மளோட ஐபி அட்ரஸ் தரணும், விக்டிமோட ஐபி அட்ரஸ் தரக்கூடாது. இது எல் ஹோஸ்ட் நம்மளோட தான் தரணும். போர்ட் நம்பர் இது நீங்கள் இன்னொன்னா கொடுத்துக்கலாம், பட் டிஃபால்ட்டாக 44 கொடுத்துக்கோங்க. சேட் ஸ்டார்ட்அப் சிஸ்டம் பூட் ஆகும் போதே வந்து உங்களுக்கு வந்து கனெக்ஷன் வந்துடும். அவ்வளோதான் செட் ஸ்டார்ட்அப் சிஸ்டம். அவ்வளோதான். கடைசியில் ரன்னு கொடுத்தா அவ்வளோதான், ஃபினிஷ்ட். ஸோ இப்போ வந்து நீங்கள் பேக் செஷன்ஸ் I1 பார்த்தீங்களா, நீங்கள் ஒன்றுமே தரல. நீங்கள் ஜஸ்ட்டு செஷன்ஸ் I1 கொடுத்தோடனே திருப்பி வந்து வந்துருச்சு உங்களுக்கு ஆக்சஸ். நீங்கள் பேக் கொடுத்தாலும் அவ்வளோதான். ஸோ நான் வந்து க்ளோஸ் பண்ணியிருக்கேன் எல்லாத்தையும். ஓகே guys, this is how to tune a computer with just IP address.